இந்த நாளிலே விசேஷமாய் இந்த மாதிரியான வருஷத்தின் கடைசியிலே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் விசுவாசிகளோடு சேர்ந்து இருப்பதை ஒரு பாஸ்டர் தீர்மானிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் வெறும் பிரசங்கியாளர் போதகர் போதனை செய்கிறவர் மட்டும் அல்ல, நானும் ஒரு திருச்சபையினுடைய பாஸ்டராக இருக்கிறதுனால இதனுடைய அத்தியாவசியத்தை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு சபை பாஸ்டராக ஜனங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவருடைய ஆவிக்குரிய நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு பாஸ்டரும் விரும்புவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு சபை பாஸ்டர் இப்படி சொல்லுவார், நிறைய தலைகள் வந்து உட்கார்ந்துருக்கிறது, ஆனால் நிறைய இருதயங்கள் இங்கே இல்லை என்று சொல்லுவார். அது எவ்வளோ உண்மை என்பதை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய தலைகளை எண்ணிடலாம், பட் ஆனால் எத்தனை இருதயங்கள் இங்கே இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவன் இயேசுனுடைய சீசர்கள் 12 பேர், ஆனால் அவரோடு சேர்ந்து நடப்பதற்கு 12 பேர் இருந்தார்கள். ஆனால் அவருடைய புரிந்து கொள்ளுதலோடு சேர்ந்து நடப்பதற்கு ஒரு சிலர் மட்டும்தான் இருந்தார்கள். ஆமென். ஒரு சரீரத்தோடு சேர்ந்து நடப்பது எளிது, யார் வேண்டுமானாலும் நடக்கலாம், கும்பலாக போகலாம் இல்லையா? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரும் பொழுது அவரை சுற்றிலும் அத்தனை பேர் இருந்தார்கள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொடக்கூட முடியல, ஏன்னா எல்லாரும் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை குறித்து அவருக்கு ரொம்ப சலனமே கிடையாது. அவர்களால் இவரிடத்திலிருந்து இருக்கிற அந்த வல்லமையை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த ஒரு பெண் போய் தொட்டு அந்த வல்லமையை எடுத்து கொண்டு வந்தாள். ஆமென். அவர் அந்த வல்லமையை எடுத்துக்கொண்டதை உணர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னால் அதை கிரகிக்கவே முடியல. ஏன்னு சொன்னால் எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. நெருக்கி கொண்டிருக்கிறவர்களை அவர் பார்த்து, நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவரிடத்துலேருந்து எதுவுமே வெளியே போல, அதை குறித்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவரை தொட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேர்கள் மத்தியிலே வல்லமை புறப்படும்படியாக ஒருவர் தொட்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வல்லமை புறப்படும்படியாக ஒரு பெண் தொட்டாள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதை அவரும் உணர்ந்தார். அந்த பெண்ணும் அந்த வல்லமையினுடைய தாக்கத்தை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள். இது என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். ஆமென். இருக்கிறீங்களா? ஆகவே தான் பாருங்கள், எத்தனை தலைகள் இருப்பது என்பது முக்கியம் கிடையாது, எவ்வளவு இருதயங்கள் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமென். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் 2 காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஒன்று, உங்களுக்கு சில காரியங்களை போதிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறமாக கொஞ்ச நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வருஷத்தின் நிறைவில் ஒரு விசுவாசி, கடவுளுடைய சபையில் இருக்கிற தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்கிற சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆனால் வெறுமனே ஒரு பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டு போகாமல் இன்றைக்கு சில மாற்றங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். ஆமென். என்ன அனுப்புறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஆமென், அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். போதும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஞானம் இல்லாதவர்களைப் போல நடந்து கொள்ளாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள பார்த்து
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் திரும்பி பாருங்க, எவ்வளோ காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருந்தோம், எவ்வளோ காலங்களை நாம் வீணடித்தோம் என்பதை சற்று யோசித்து பாருங்க. வரப்போகிற புதிய வருஷத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ இல்லையோ, எத்தனை பேருக்கு அதில் டவுட் இருக்கு? யாருக்குமே டவுட் இருக்காது. சொல்லப்போனால் இப்படி இதெல்லாம் சொன்னால் என்ன பேசுறீங்கன்னு கேட்பீங்க. ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ இல்லையோ, பக்கத்தில் கேட்டுச்சு கேளுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறுமா நிறைவேறாதா? நிச்சயமா நிறைவேறுமா? கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்க, எல்லாம் நிறைவேறிச்சா? அப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஆஹா, நிறைவேறும். எப்போ? எப்போ? செத்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறமா? இல்லை. அப்போ இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது எப்போவுமே. வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். அப்பாடா, திருப்தியாக இருக்கு. நிறைவேறும் சார், அப்படியே சொல்லிட்டு போயிருங்க. நான் ஒன்று சொன்னேன், ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ இல்லையோ, நீங்கள் கடந்த ஆண்டில் விதைத்தது அறுவடைக்கு வரும். எது ஸ்ட்ராங்காக இருக்கு? நீங்கள் விதைத்தது அறுவடைக்கு வருமா? கட்டாயம் வருமா? என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு? நீங்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா, நீங்கள் விதைத்தது அறுவடைக்கு வரணுமா? ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ இல்லையோ, நீங்கள் விதைத்தது நிச்சயமாக அறுவடைக்கு வரும். அப்படின்னா சில சமயம் நம்ம யோசிக்கிறோம், அப்படின்னா சார் என்ன இது, நான் வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறேன், விதைப்பு அப்படி இப்படித்தான் இருக்கும், அது நிச்சயமா அறுவடைக்கு வந்துருமா? தேவன் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை எதோட டைப் பண்ணி வச்சிட்டாருன்னா, விதைப்பு அறுப்பில் டைப் பண்ணி வச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எதோட கட்டி வச்சிருக்கிறாரு? உங்களுடைய விதைப்போடு கட்டி வச்சிட்டாரு. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தானாய் நடப்பதில்லை. பிராமிஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறாது. அப்படி நிறைவேறி இருக்கும், நிறைவேறும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நான் இப்படி உட்காந்துருப்போம். கொஞ்சம் திரும்பி பார்த்தா நிறைவேறாத மாதிரி தான் இருக்கு. ஏன் நிறைவேறல? இதை குறித்து நமக்கு பெருசாக வெளிப்பாடு கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை தேவன் விதைப்புல கட்டி வச்சிட்டாரு. உங்கள் விதைப்பை மீறி வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாது. உங்களுடைய செயல் ஒரு விதைப்பு, உங்கள் விசுவாசம் ஒரு விதைப்பு. சபை கூடி வருதல்ல நீங்கள் முக்கியத்துவத்தை காண்பிப்பது ஒரு விதைப்பு. தான தர்மங்கள் செய்வது ஒரு விதைப்பு. எல்லாமே விதைப்பு. கர்த்தர் வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை எங்க வச்சிட்டாருன்னா விதைப்போட கட்டி வச்சிட்டாரு. அதனால தான் சிலருக்கு சிலது நடந்திருக்குது, சிலருக்கு பலது நடக்காம இருக்குது. ஏன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் நாம் ஆச்சரியப்படுறோம், மன மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் அது என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அந்த முரண்பாடை ஒவ்வொரு முறையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முறையாய் சரியாய் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுவதுமே விதைப்பு. நீங்கள் பேசுறது ஒரு விதைப்பு. நீங்கள் பேசி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை குறை சொல்லி பிரச்சனை கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் பார்க்கிற விதம் ஒரு விதைப்பு. நீங்கள் எப்படி ஒருத்தரை பார்த்தீங்களோ அப்படியே பார்த்துட்டு வந்ததுனால தான் அந்த நபர்கிட்ட இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரல. உங்களுடைய செயல்கள் ஒரு விதைப்பு. அதனால தான் முதல்ல சந்தேகமான ஒரு கேள்வி கேட்டேன், வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ இல்லையோ, நான் விதைத்தது அறுவடைக்கு வரும். நீங்கள் கத்திரிக்காய் வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா ஆப்பிள் வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்று, நம்முடைய விதைப்பு ஒன்றா இருக்கு. எதிர்பார்ப்பு ஆப்பிள், ஆனால் விதைப்பது கத்திரிக்காய். எதிர்பார்ப்பு சப்போட்டா, ஆனால் விதைப்பது தக்காளி. எதிர்பார்ப்பு பெருசா ஒன்று,
பல சமயங்களில் நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டு முன்னால் வேகமாக ஓடணும்னு நினைக்கிறோம். கீரை தப்பாக போட்டிருக்கிறோம். பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, கீரை தப்பாக போட்டிருக்கிறோம். அப்போ எப்படி போகும்? நீங்கள் எப்படி கீர் போட்டிருக்கீங்களோ அப்படி தான் வண்டி போகும். ரிவர்ஸ் கீரை போட்டு முன்னால் ஓடணும்னு நினைக்கிறீங்க. தக்காளியை வச்சுட்டு கத்திரிக்காய் முளைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை இங்கே வச்சிட்டாரு. நம்முடைய செயல்களோடு சேர்த்து வச்சிட்டாரு, நம்முடைய விசுவாசத்தோடு சேர்த்து வச்சிட்டாரு. நம்முடைய அத்தனையும் கர்த்தர் விதையாக பார்க்கிறார், விதைப்பாக பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் தம்முடைய குணாதிசயத்தை மீறி நம்முடைய ஜபத்திற்கு பதில் தர முடியாது. மெதுவாக தான் இறங்கும், இறங்கிருச்சுன்னா வேலை செய்யணும். ஆண்டவர் தம்முடைய குணத்தை மீறி நம்முடைய ஜபத்திற்கு பதில் தர முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஆண்டவரே உங்களுடைய குணமெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஓரத்தில் வையும், என் ஜபத்துக்கு மட்டும் பதில் தான். அவர் சுபாவத்தை மீறி, அவர் குணத்தை மீறி அவர் நமக்கு பதில் தர முடியாது. அவர் குணத்தை மீறி அவர் நமக்கு எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் சில வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை நாம் காணவில்லை. வேதாகமம் முழுவதிலும் வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க 6000 வாக்குத்தத்தம் இருக்குது. எத்தனாயிரம்? 6000 வாக்குத்தத்தம் இருக்குது. ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறினாலே வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிரும். நீ அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன், அவ்வளோதான். இது நிறைவேறிச்சுன்னா போதும். ஊற்றும் ஐயான்ற பாட்டே இருக்காதுங்க. ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி ஊட்டிட்டார்ல. அதனால் நம்ம எல்லாரும் வேற எங்கேயாவது இருப்போம் இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையை ஓஹோன் மாற்றிடும். ஆனால் வாக்குத்தத்தை நிறைவேறுதலை கர்த்தர் தாங்கையில் வச்சு இல்லை, வாக்குத்தத்தை நிறைவேறுதலை கர்த்தர் உங்கள் கையில் விட்டுட்டாரு, என் கையில் விட்டுட்டாரு. வாக்கு பண்ணிட்டார்ன்றதுனால நிறைவேறாது. வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ அப்பா இருக்கிறாரு. அப்பா பேர்லுக்கு போய் காலேஜில் ஃபீஸெல்லாம் கட்டிட்டாரு. ஃபீஸெல்லாம் கட்டிட்டதுனால பாப்பா ஃபஸ்ட் நாள் போயிட்டு செகண்ட் நாள் போய் பிரின்ஸிபலை பார்த்து, எங்கள் அப்பா தான் எல்லா ஃபீஸும் கட்டிட்டார்ல, சர்டிஃபிகேட்டை கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணுன்னு கேட்டால் சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. அப்பா பே பண்ணிட்டாரு, ப்ராமிஸ் அப்படி தான் பே பண்ணிட்டாரு. ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி உன்னுடைய கிராஜுவேஷனை நீ கிளைம் பண்ணணும். நீங்கள் நானும் கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும். எல்லா பிரைஸும் கொடுக்கப்பட்டாயிற்று. எல்லாம் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சாச்சு. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் முடிந்து விட்டது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, நான் கிளைம் பண்ணணும். அதுக்கு தான் சில ஒழுங்குகள் தேவைப்படுது. அதுக்கு தான் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, ஞானம் இல்லாதவர்களைப் போல நடந்து கொள்ளாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள பாருங்க. எப்படி? ஞானம் உள்ளவர்களைப் போல. பக்கம் கைப்பிடிச்சு கேளுங்க, ஞானம் இருக்கான்னு கேளுங்க. அப்பா, இதுதான் பயங்கரமான கேள்வி. இது கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கு. பக்கத்து அறிவு இருக்கான்னு கேளுங்க. அவ்வளோதான். முதல் நாளே பாஸ்டர் அறிவு இருக்கான்னு கேட்டார். நல்லா தான் கேளுங்களேன், அறிவு இருக்கா? அறிவு இருக்கிறதா? கண்ணாடிக்கு முன்னால் 2 கேட்கணும். அதோ பிரசங்கம் பண்ணிட்டு வந்தியாப்பா, அறிவு இருக்கிறதா? ஆமாம், அறிவுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பைபிள் சொல்ல ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள பார்த்து, பவுல் ஞானம் உள்ளவர்களை போல நடித்து கொள்ள பார்த்துன்னு சொல்லலை. ஆமேன். சிலருக்கெல்லாம் புரியும். ஆமேன். நம்ம எப்போவுமே எப்படிப்பட்ட ஆட்கள்னா, ஞானம் உள்ளவர்களை போல நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆள்கள். நடிப்பு எளிதாய் வரும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. நான் உங்களை பற்றி பேசல, வெளியில் இருக்கிற ஜனங்களை பற்றி பேசுகிறேன். நம்மெல்லாம் நமக்கு நடிக்க தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு வேளை நடிக்கிறவங்களா இருந்தால் கூட சிரிச்சிடாதீங்க, வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மற்றவங்களுக்கு. நமக்கு நடிக்க தெரியாது. நடிக்கிறத பற்றி பேசலை. நம்ம சில சமயங்கள் ஞானம் உள்ளவரை போல் ரொம்ப நடிப்போம். அந்த தண்ணி அடிக்கிறவங்க பாருங்கள், தண்ணி அடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஞானோதயமே வரும். அடிக்கும் போது அவன் பேசுவான் பாருங்க. பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமாம், பாரதியார் என்ன சொன்னார். அப்புறம் சில சமயங்கள் நாம் பேச வேண்டியதாயிரும். உன்னை விட்டுலான்னு தான் நினச்சேன்,
ஆனால் பாரதியார் சொன்னார்னு ஒன்று சொன்னியே, அதனால உன்னை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண அப்படின்னு பேச வேண்டியதாயிரும். நல்லா கவனிங்க. ஞானம் உள்ளவர்கள் கூட நடித்து கொள்ள பார்த்துல, நடந்து கொள்ள பார்த்து. சொல்லுங்க, நடந்து கொள்ள பார்த்து. சத்தமாக சொல்லுங்க, நடந்து கொள்ள பார்த்து. ஞானமாக நடக்கலன்னா ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. பின்னால் திரும்பி பாருங்க. 2025 எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மிஸ் பண்ணீங்கன்னு யோசித்து பாருங்க. ஞானம் இல்லாதனால. ஞானம் இல்லாதனால எத்தனை குடும்பங்களை மிஸ் பண்ணோம் யோசித்து பாருங்க. ஞானம் இல்லாதனால எத்தனை பிள்ளைகளை மிஸ் பண்ணோம் யோசித்து பாருங்க. ஞானம் இல்லாதனால தான் எவ்வளவு கடன் யோசித்து பாருங்க. இதை ஒரு சபை பாஸ்டர் தான் இதை பேச முடியும். ஏன்னா உங்கள் மேலே உள்ள அக்கறை இல்லை. ஒரு பிரசங்கியாளரா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பிரசங்கியாளராக வர ஆட்கள் வந்து ஏதோ கக்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் ஒரு சர்ச் பாஸ்டர் அப்படி பண்ண முடியாது. என் சபையில் இன்றைக்கு என்ன நான் பேசணும்னா அதுதான் இன்றைக்கு உங்களோட பேசுகிறேன் நான். நம்முடைய நல்ல நிலைமையை தகப்பன் எதிர்பார்க்கிறார். ஒரு வருட காலம் கடந்து போச்சு, எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம். பவுல் சொல்றாரு, எதனால நீங்க மிஸ் பண்ணீங்க? வாக்குத்தத்தம் இல்லாதனால நீங்க மிஸ் பண்ணல, தேவன் உங்களோட இல்லாதனால மிஸ் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இல்லாதனால மிஸ் பண்ணல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா? இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்காரா? இருக்கிறார். இயேசு தான் நம்முடைய வீட்டின் தலைவர்னு ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்கிறோம். தூதர்கள் நமக்கு இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப எப்படி மிஸ் பண்ணீங்க? அப்ப எப்படி அது இல்லாம போச்சு? அது எப்படி நடக்காம போச்சு? அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றத்தை காணவில்லை? பவுல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வராரு. ஒண்ணு மிஸ் ஆகுது. தட்ஸ் அவர் விஸ்டம். ஞானம் மிஸ் ஆகுது. ஞானம் இல்லாதனால எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. அப்போ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். கடவுளே என் கூட இருந்தாலும் என்னுடைய ஞானம் இல்லாமை நிமித்தம் நிறைய காரியங்களை மிஸ் பண்ண முடியும் போல. ஆமாவா இல்லையா? ஆண்டவரே என் கூட இல்லை, நான் கூட இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருந்தாலும், தூதர்கள் என்னோடு கூட இருந்தாலும், என்னுடைய இம்மெச்சூரிட்டி, என்னுடைய வளர்ச்சி அடையாத ஒரு தன்மை, நிறைய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு, அடைய முடியாதபடிக்கு, தோல்விக்கு நேராய் நடத்தும் போல. அப்படிதான் பைபிள் சொல்லுது. பவுல் சொல்றார், ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ கொஸ்டின் என்னன்னா, எங்கெல்லாம் பைபிளில் ஞானம் இருக்குதோ அங்கெல்லாம் காலம்ன்ற வார்த்தை சேர்ந்தே வரும். எங்கெல்லாம் காலம் இருக்குதோ அங்கெல்லாம் ஞானம்ன்ற வார்த்தை சேர்ந்தே வரும். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நாட்களையும் காலத்தையும் ஞானம் இல்லாமல் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியாது. யாராவது ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? 365 நாள் ஒரு வருஷத்தை ரொம்ப கரெக்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. என்டர்டெயின் பண்ணியிருக்கிறோம். பட் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? வாழ்வது வேற, என்டர்டெயின் பண்ணுறது வேற. எவ்வளவு காலம் சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் கொடுத்த நேரத்தில் வீணானது தெரியுமா? எவ்வளவு காலம் டெலிவிஷனுக்கு முன்னால் உட்கார்ந்து உங்கள் நாட்கள் பொழுது போனது தெரியுமா? எவ்வளவு நாட்கள்? 52 வாரம். யாராவது ஒருத்தர் கை உயர்த்தி சொல்ல முடியுமா? 52 வீக்ஸ் நான் மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு வந்தேன் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? எவ்வளவு நமக்கு நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தினோம், எவ்வளவு நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தினோம். சக்சஸ் கர்த்தர் எங்க கொண்டு வந்து வச்சிட்டார்னா, நீங்கள் உங்களுடைய காலத்தை எந்த அளவிற்கு பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். யூ cannot ஸ்டாப் டைம். காலத்தை உங்களால் நிறுத்த முடியாது. உங்கள் காலத்தை நீங்கள் வீணடித்ததனுடைய விளைவு தான் இப்போ இருக்கிற நிலைமை. வாக்குத்தத்தம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல 2 நாள்ல இன்னொரு வாக்குத்தத்தை கேட்போம். வாக்குத்தத்துக்கு பஞ்சமே இல்லை. எலிசாவும் நானும், பாஸ்டர் எலிசாவும் நானும் சொன்னாதான் வாக்குத்தத்தமா? உங்ககிட்ட பைபிள் இல்லையா? என்ன வாக்குத்தத்தை சொல்ல போறாரு? நீங்கள் பைபிள் ஏற்கனவே படித்தது இல்லையா? நான் வளர்ந்த காலத்தில் எங்கள் பாஸ்டர் கரெக்டாக யாருக்கும் தெரியாது, 2 பேர், பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் பின்னால் வந்து அந்த வாக்குத்தத்தை வந்து போர்டு பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருவாங்க. நான் நினைப்பேன், அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் போல, பைபிளில் இல்லாத ஒன்றை சொல்ல போகிறார் போலன்னு.
அப்புறம் பார்த்தா 11:55 வரைக்கும் அப்படியே தகன்னு உக்காண்டிருப்பேன். என்னடா வாக்குத்தத்தம், என்னடா வாக்குத்தத்தம்னு. 12 மணிக்கு அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுவார் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வீட்டு டோரில் அதான் நாங்கள் ஒட்டி வச்சுருந்தோம். அதை சொல்லிட்டு அப்படி ஓன்னு கத்துவாங்க பாருங்க. அது இல்லைங்க, அது இல்லை வாக்குத்தத்த வாழ்க்கை. ஆமாம், இதெல்லாம் நம்ம படித்தது தானே, பைபிள்லேயே இருக்குது தானே, ஆமாவா இல்லையா? குழம்பிடாதீங்க. எல்லா வாக்குத்தத்தங்களையும் கடவுள் பைபிளில் வச்சிட்டாரு. நிறைவேறுதலுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? நிறைவேறுதலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா? கிளைம் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு நீங்கள் நான் எதுக்கு தெரியுமா அந்த உலகத்தில் இருக்கிறோம்? ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையா எழுதி எழுதி கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும், சுதந்திரிக்கணும். நாட்கள் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். வரும்போதெல்லாம் நான் ஒரு முறையும் சொல்றேன்ல, போர்டில் இருப்பதற்காக அல்ல வாக்குத்தத்தம், அது பொருளாய் மாற வேண்டும். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. போர்டில் தொங்க விடுறதுக்காக அல்ல வாக்குத்தத்தம், அது வந்து ஃப்ரிட்ஜா மாறணும், ஏசியா மாறணும், அது பொருளா மாறணும், பணமா மாறணும், அது வீடா மாறணும், காரா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுகமா மாறணும், ரட்சிப்பா மாறணும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல அவைகள் எல்லாமே அனுபவமாய் மாற வேண்டும். அவள் சொல்றாரு, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப வாக்குத்தத்தத்துக்கு மெஷரே கிடையாது, இவ்வளவுதான் கிடையாது. சுதந்திரிக்கணும். யார் சக்சஸ் பண்ணியிருக்கிறா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள் சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? ஞானமா நடந்து கொள்றவங்க தான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஞானமா நடந்து கொள்வதுனா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா இருக்குது. கடவுள் இல்லாம உங்களால் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய பலம், கடவுளுடைய ஆரோக்கியம், கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய புரிந்து கொள்ளுதல், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்களை வெற்றிகரமான காரியங்களை சுதந்திரிப்பதற்கு அப்படியே கைட் பண்ணி கொண்டு போகும். நாம் எங்கே மிஸ் பண்ணியிருக்கணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் 3 நாள். இதில் கிளியர் பண்ணலைன்னா புது வருஷம் வரும், ஆனால் புது வாழ்க்கை வராது. புது வருஷம் வரும், எத்தனை வருஷத்தை பார்த்தாச்சு. புது வருஷம் வரும், வாழ்க்கை வரலன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு செலிப்ரேஷன் நல்லது புது வருஷத்தை குறித்து, ஆனால் லைஃப் சேஞ்சிங் தான் ரியல் செலிப்ரேஷன். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையை எங்கேயோ திசை திருப்பி இருக்கிறோம், எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை திசை திரும்பி இருக்கிறது. சில காரியங்களை கடகடன்னு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த சில காரியங்களால திசை திருப்பப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, நாம் எங்கே திசை திரும்புகிறோம் அப்படின்னா, பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் நம்மை நல்லதை செய்ய வச்சு சரியான காரியத்திலிருந்து நம்மை திருப்ப பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் காரியம், நம்ம சில சமயங்களில் கெட்டதை செய்ய மாட்டோம், ஆனால் நல்லதை செய்கிறதுல ரொம்ப தீவிரம் காமிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லதில் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருப்போம். எதை விட்டுருப்போம்? சரியான காரியத்தை நாம் மிஸ் பண்ணியிருப்போம். சற்று யோசித்து பாருங்கள். நிறையா நல்லது செய்கிறதுக்கு நம்முடைய இருதயம் வந்து துடிக்கும். இது எல்லாரும் தான் செய்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் நான் சரியானதை செய்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ நல்லது செய்வது ஞானம் அல்ல, நல்லது செய்வது நம்முடைய மாம்சத்திலிருந்து செய்கிறோம். ஞானம் என்பது என்னது? சரியானதை செய்வது. சொல்லுங்கள், சரியானதை செய்வது. அதான் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அப்போ சரியானது என்பது என்னது? எனக்கு எது தகுதியோ அதை செய்வதுதான் தகுதியானது, சரியானது. என் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேறுதலுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர்களை ஏவுகிறாரோ அதை செய்வதுதான் சரியானது. உங்கள் வாழ்க்கையில் சரியானதை நீங்கள் மிஸ் பண்ணும்போது நல்லது செஞ்ச திருப்தி இருக்கும், ஆனால் சரியானதனை செய்யாதனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கை திசை திருப்பப்பட்டு ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. நிறைய பேர் பைபிளில் நல்லது செஞ்சாங்க, சரியானது செய்யலை. சவுலில் கேட்டால் சவுல் சொல்கிறான், நல்லது தானே செஞ்சேன், பலி தானே செலுத்தினேன், சிறந்தவற்றை தெரிந்து கொண்டு நான் நல்லது தானே செஞ்சேன். தேவன் சொன்னார், அது நல்லதுப்பா, ஆனால் அது சரியானதில்லை, அது ராஜா செய்யக்கூடாது. ராஜா செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதான் ராஜா செய்ய வேண்டியது. கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் கொன்று குவின்னு சொன்னார்.
ஒன்றை கூட மீதம் வைக்காத, எடுத்துட்டு வராதன்னு சொன்னாரு. ஆனால் இவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். பலி செலுத்துகிற வேலை ராஜா வேலை இல்லைங்க, பலி செலுத்துகிற வேலையை ஆசாரியம் பார்த்துக்குவான். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசாரியருடைய வேலையை நீங்க கையில் எடுக்காதீங்க. பல சமயங்களில் நல்லது செய்து தேவனுக்கு விரோதமாய் சரியானதை விட்டு தூரம் போயிருக்கிறோம். அதனால தாங்க வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியல, கிளைம் பண்ண முடியல. இரண்டாவது, நாம அட்ராக்ஷன்ஸ்னால டைவர்ட் ஆகுறோம். அட்ராக்ஷன்ஸ், கவர்ந்து இழுப்பவைகள். சொன்ன கவர்ந்து இழுப்பவைகள் என்னெல்லாம் 2025 கவர்ந்து இழுத்ததோ அதெல்லாம் நாம பின்தொடர்ந்து போய்விட்டோம். அதனால தான் சக்சஸ் வரல. அது ஞானமுள்ள வாழ்க்கை கிடையாது. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, கவர்ந்து இழுக்கிறவைகள் எல்லாம் உங்களுடையதல்ல, கவர்ந்து இழுக்கிறவைகளை நீங்கள் சரியானதை செய்யும்படியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கவர்ந்தெடுப்பதெல்லாம் என்னுடையதல்ல, தேர்ந்தெடுக்க வேண்டும். சொல்லுங்க, தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பதா என்னுடையதே ஒழிய கவர்ந்தெழுப்பவைகள்லாம் என்னுடையதல்ல. கவர்ந்தெழுப்பவைகள் எல்லாம் உங்களை திசை திருப்புகிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்ராக்ஷன்ஸ் உங்களை திசை திருப்புது. அதனால தான் நோக்கத்தை விட்டு விலகிட்டோம். அதனால தான் கடவுளுடைய ஞானத்தை விட்டு விலகிட்டோம். அதனால தான் கடவுளுடைய வழிநடத்தலை விட்டு விலகிட்டோம். எந்த காரியத்தில் கடவுள் இல்லையோ, எந்த காரியத்தில் ஞானம் இல்லையோ, எந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ, எந்த காரியத்தில் தூதர்கள் இல்லையோ, எந்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தையின்படியான செய்கை இல்லையோ, அந்த காரியத்தில் நீங்கள் தோற்று கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப பிஸியாக இருக்கலாம். பல சமயங்கள் நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம், ஆனால் ரிசல்ட் இருக்காது. As a pastor, we are not expect from you applause. We want result. எங்களுக்கு உங்களை பார்த்து கைத்தட்டுதல் தேவையில்லை. We need result. எப்பவுமே நான் உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பது ரிசல்ட். சொல்லுங்க, ரிசல்ட். கைத்தட்டு கிடையாது, ரிசல்ட். ஒரு அரசியல்வாதி பேசினா கூட தான் கைத்தட்டு வருது, பட் ரிசல்ட் இருக்காது. பட் தேவன் இங்கே உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ரிசல்ட். அப்ப கவர்ந்தெழுப்பவைகளை எல்லாம் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையின் நோக்கத்தின் நிறைவேறுதலை காண முடியாது, வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை காண முடியாது. மூன்றாவது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரெண்டாவது அட்ராக்ஷன்ஸ், மூணாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கவன சிதறல்கள். சொல்லுங்க, கவன சிதறல்கள். பல சமயங்களில் கவன சிதறல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், இந்த சபைக்குள்ளே வரும்போது இந்த ஃபோனை கொண்டு வர்றது, ஃபோனில் பைபிளை பார்க்குறது, எல்லாம் நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஃபோனை ஃபோனில் பைபிளை பார்க்குறக்காக எடுக்கும்போதே ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் போவீங்க. விசுவாச போதனையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்திருக்கும், நாளை காலில் நீ வாங்கின கடனை கட்டலைன்னா அவ்வளோதான் வந்திருக்கும். ஆமேன். அப்போது அதிலேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்க, அவ்வளோதான், வசனத்தை கேட்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஆமேன். ஆனால் நீங்கள் ஃபோனை தொடாமல் பைபிளை பார்த்து வசனத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு நீங்கள் வீட்டில் போய் வாட்ஸ்அப்பை திறக்கும்போது வந்திருக்கும்ல, அப்போது சொல்லுவீங்க, நாளைக்கு தானே ராத்திரிக்குள்ளே கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராகிறார். அப்போ சொல்லுவீங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எப்போதுமே கவன சிதறல்கள் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலிருந்து வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் திசை திருப்பி கொண்டு போகுது. கவனிக்கணும். டிவி ஆன் பண்ணி நான் நேராக அந்த டிவிக்கு தான் போவேன்னு நினைப்பீங்க. இல்லை, நிறையா கிராஸ் பண்ணியில் போகணும். இல்லை, அங்கே தான் திரும்புவீங்க. பாருங்கள், பிக் பாஸா ஸ்மால் பாஸான்னு. இல்லை, யோசித்து பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே யோசித்து பார்த்துருங்க. உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. பைக்கில் ஏறி உட்காந்து போகிற வழியிலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்களான்னு பாருங்கள். வாழ்க்கையில் 2025 எங்கெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கிறீங்க. அங்கெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் சரி பண்ணி புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஒரு நியூ இயருக்குள்ளே போகிறதில்ல, ஒரு நியூ லைஃபுக்குள்ளே போகணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஒரு நியூ இயருக்குள்ளே போகிறதில்ல, ரினியூ மைண்டோட போகணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? மைண்டில் ரினியூ ஆகாமல் மைண்டில் இந்த பழைய குப்பைகளே வச்சுக்கிட்டு அதே ஆள் தானே புது வருஷத்துக்குள்ளே போகிறீங்க. ஒரு புது வருஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, ஒரு புது மனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். இல்லையா?
ஒரு புது வருஷம் வாழ்க்கையை மாத்திராது. ஒரு புது மனம், புதுப்பிக்கப்பட்ட மனம், ஞானம் நிறைந்த ஒரு மனம், டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு மனம் தான் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். 4வது ஃப்ரெண்ட்ஷிப். நம்முடைய வாழ்க்கை நோக்கத்திலிருந்து திசை திருப்பினது ஃப்ரெண்ட்ஷிப். சில சமயங்களில் ஆண்டவர் உங்களோட பேசட்டும், ஏதாவது சில நட்புகளை நீங்கள் விட்டுவிட வேண்டுமா என்பதை எண்ணி பாருங்கள். வாக்குத்தத்தின் நிறைவேறுதலுக்கு அழைத்து கொண்டு போகிற நட்பா அல்லது வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை விட்டு திசை திருப்புகிற நட்பா என்பதை எண்ணி பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞானமுள்ளவர்களை போல நடிக்கிறது ரொம்ப எளிது, ஞானமுள்ளவர்களை போல வாழ்வது ரொம்ப கடினம். அது ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். சில சமயங்கள் நம்ம நடிக்கும்போது நல்லா அப்ளாஸ் வரும். சார்லி சாப்ளின் எல்லாத்துக்கும் தெரியல. சார்லி சாப்ளின் மிகப்பெரிய ஒரு காமெடி ஆக்டரில் ஒரு நாள் சார்லி சாப்ளின் போன்று மிமிக்ரி பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஒன்றா கூட்டினாங்களாம். கூட்டி யார் சார்லி சாப்ளின் மாதிரி பெஸ்ட்டாக கரெக்டாக பண்ணுறாங்கன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து நின்றுக்கிறாங்க. இந்த செலக்ட் பண்ணுற டீமே குழம்பி போயிட்டாங்களாம். கடைசியில் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை இவர் தான் சார்லி சாப்ளின் மாதிரி எக்ஸாக்டாக நடிக்கிறாருன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணாங்களாம். அந்த கும்பலில் சார்லி சாப்ளினும் இருந்தாராம். சார்லி சாப்ளினே தன்னை போல பெஸ்ட்டாக நடிக்க முடியாமல் தோற்று போனாராம். அந்த மாதிரி அவார்டு வாங்கின உலகம் நம்முடைய உலகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடவுள் இதெல்லாம் பார்த்து ஏமாந்துட மாட்டார். என் வாழ்க்கை சில காரியங்கள் இருந்து திருந்தாத வரைக்கும், மாறாத வரைக்கும் சில வெற்றியை நான் காணலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்களா இல்லையா? ஐயோ ஆண்டவரே, கர்த்தர் சோறு போடுவார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சில காரியங்களை மாற்றாமல் உங்களை நம்பி லட்சங்களை கோடிகளை தர முடியாது. சோறு போடுறது எளிது, ஆமாவா இல்லையா? சோத்துக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறோம் இல்லைங்க, பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க முடியுமான்னு பார்க்குறாரு. சில ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களால் துண்டிக்க முடியலன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நம்பி எப்படி 10 கோடியை தர்றது? அவ்வளோதான். எப்பா 10 கோடி மட்டும் கையில் வச்சுன்னா அந்த ஃப்ரெண்டோடைய ஊரை சுற்றுவீங்க. கர்த்தருக்கு முன்னாலேயே கர்த்தர் பார்ப்பார், ஏன்டா எனக்கு கொடுத்தோன்னு பார்ப்பார். சில ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்கள், சில ஃப்ரெண்ட்ஷிப். 5வது சில ரிலேஷன்ஷிப், சில உறவுகள். சில உறவுகளை வேதாகமத்தில் சாதித்த எல்லாருமே சில ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சில ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க. எத்தனை பேரோட ஆமென்னு சொல்கிறீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சொல்லிகிட்டே போகலாம். தாவீது, மோசே, யோசுவா, எல்லாருடைய பின்னணியும் பாருங்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்லலை. உங்கள் வாழ்க்கை நோக்கத்தின் பாதையில் உங்களை பிரயாணப்படுத்தி மிக சீராய் கொண்டு போகாத எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் எதுக்குன்னு நான் கேட்குறேன். எதுக்கு? அப்புறம் எதுக்கு வாக்கு தத்துவம்? அப்புறம் எதுக்கு கடவுள்? அப்படின்னா நம்ம கடவுளை மதிக்கலை, அப்படின்னா ஆவியானவரை மதிக்கலை. பல சமயங்களில் ஆண்டவருக்கு வந்து நமக்கு ஞானம்லாம் வேண்டாம், ஆனால் பணம் வேணும். ஆமாவா இல்லையா? ஆமேன். எப்படி ஆமேன் தாங்கள குத்தி ஆமேன்றாங்க. ஆமேன் ஆண்டவரே. ஞானம் வேண்டாம், பணம் வேண்டும். ஞானம் வேண்டாம், சுகம் வேண்டும். ஆமாவா இல்லையா? இப்படி தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய ரியாலிட்டி தான். ஆண்டவரே எனக்கு ஞானம்லாம் வேண்டாம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஞானம் இல்லைனாலும் நீ என்னை ஆசீர்வதிப்பீர், விசுவாசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் அவர் பண்ண முடியாது. அவர் கேரக்டரை மீறி அவர் பண்ண முடியாது. கர்த்தர் ஞானத்தின் மூலமாக தான் உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் நோட ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தன் ஞானம் உள்ளவன், ஒருத்தன் ஞானம் இல்லாதவன். உங்களுக்கு தான், உங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண், அல்லது 2 பெண் 2 ஆண். ஒருவன் ஞானம் உள்ளவன், ஒருவன் ஞானம் இல்லாதவன். உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் பணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் யார் கையில் கொடுப்பீங்க? ஞானம் உள்ளவன் கையில் கொடுப்பீங்களா இல்லையா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், அதை விட மிக அதிகம் ஆண்டவர் நம்மளத்தில் கர்த்தர் ஞானத்தை எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, ஞானத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு பிரியமாக வாழணும்னு எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் எதிர்பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாம். எல்லாத்தையும் போய் சீரழிச்சிட்டு வந்துட்டு நம்ம கர்த்தர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் எப்படி போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இனிமே இந்த கர்த்தர்னு சொல்கிறோமே, இந்த கோயிலில் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். என் கோயிலையும் அப்படி ஆசீர்வதிக்கிறதுலாம் இல்லை. நான் அப்படி தான் பார்த்துருக்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது கர்த்தரை பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த கர்த்தரை நாங்கள் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். இவர் ஞானமுள்ள கர்த்தர்,
ஞானமாக கடவுளுக்கு பயந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுறவங்கள தான் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார்னு பைபிளில் பார்த்துருக்குறேன். அது வரைக்கும் அவர் அவனை ஓட விடுறாரு, அவனுக்கு உணர்த்துறாரு, உருப்பிட வைக்கிறாரு. தலையில் கை சொல்லுங்க, கர்த்தர் உருப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் உங்களை பனிஷ் பண்ணல, தேவன் உங்களை ப்ரிப்பேர் பண்றார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பனிஷ்மெண்ட் கிடையாது, ப்ரிப்பரேஷன் தேவை. ஆமாவா இல்லையா? ஏன்னா எதுக்காக தெரியுமா? அவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, அவர் நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டாரு. அதனாலதான் கர்த்தர் உங்ககிட்ட விடுறாரு. ஞானமா நட, பரிசுத்தமா ஜீவி, ஜெபி, ஆராதி, கடவுளுக்கு பிரியமா வாழு, கொடு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்று. இதை தாண்டி வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை எதிர்பார்க்காத. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன், நான் இன்னொரு நாள் நான் நிறைவேற்ற போறது இல்லை, எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள்ள முடிச்சு வச்சிட்டேன். இப்போ என் கையில இல்ல வாக்குத்தத்தம், உன் கையில இருக்கு. இப்போ வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் என் கையில இல்ல, உன் கையில இருக்கு. இப்போ வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உன் பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய காரியம். எல்லாத்தையும் நான் பே பண்ணி வச்சிட்டேன், நீ கிளைம் பண்ணணும். சில சமயங்கள் பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டேன், 10 லட்ச ரூபா பணத்தை போட்டிருக்கிறேன். நீங்க கேட்டீங்க போன்ல, நான் 10 லட்ச ரூபா பணத்தை போட்டேன். நீங்க உடனே போய் எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணுமா இல்லையா? நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக மறுபடியும் ஃபோன் பண்ணி, ஐயா போட்டிங்களா? போட்டங்க, ஆனாலும் நம்புறது இல்லை. அப்புறம் 1 மணி நேரம் ஃபோன் பண்ணி, போட்டிங்களாயா? தலையில தான் போடணும். போட்டாச்சு. நீங்க போய் ஒரு செக்லீஃப் எடுத்து அல்லது ஒரு வித்ட்ரா ஃபார்ம் எடுத்து பேர் எழுதி சைனை போட்டு நீங்க போய் கிளைம் பண்ணணும். கர்த்தர் உங்க அக்கௌண்ட்ல போட்டாச்சு. கைத்தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என் அக்கௌண்ட்ல போட்டாரு. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் உங்க பேருக்கு மாத்தியாச்சு. வாக்குத்தத்தம் சகலவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டாச்சு. இப்பொழுது நீங்களும் நானும் கிளைம் பண்ற சூழ்நிலையில இருக்கிறோம். கிளைம் பண்ணுவதற்காக காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் பிடிச்சு வச்சுக்கிட்டு யாருக்கு வாக்குத்தத்தை கொடுக்கலாம், யோசுவா கொடுக்கலாமா, கமலேஷ் கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேறுதலை செஞ்சு வச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் ஞானமாக நடக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்றீங்களோ, யார் யாரெல்லாம் நீதியாக வாழ்றீங்களோ, தேவனுக்கு பிரியமாக வாழ்றீங்களோ, யார் யார் வாழ்க்கையெல்லாம் இந்த வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை இருக்குதோ அவங்க எல்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நாம் டிலே பண்ணுறோம், கிளைம் பண்ணுறோம், கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாம் அவரோட ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எடுத்துக்கிட்டு போகிறவங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ 5வது ரிலேஷன்ஷிப், 4வது ஃப்ரெண்ட்ஸ், 5வது ரிலேஷன்ஷிப், 6வது சின், பாவம். சில பாவங்கள் இருக்கான்னு பாருங்க. பாவம் என்றால் என்ன? மிஸ் த மார்க். கிரேக்க வார்த்தையில் மிஸ் த மார்க்ன்றாங்க. அப்படின்னா ஒரு குறி தவறுவது, இலக்கை தவறுவது, அதுக்கு பேர் தான் பாவம். சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற விட மாட்டேன்றது. பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்திலிருந்து நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க, அதை சரி பண்ணணும். இல்லைன்னா வாக்குத்தத்தை நிறைவேறுதலை காண முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 6வது 7வது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தள்ளி போடுதல். தள்ளி போடுதல் சொல்லுங்க, தள்ளி போடுதல். எப்போ பார்த்தாலும் எந்த விஷயத்தையும் அந்த நேரத்தில் செய்கிறதில்ல, தள்ளி போடுதல். எங்கள் ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறாங்க, ப்ரொகாஸ்டினேஷன். ப்ரொகாஸ்டினேஷன் ப்ரொகாஸ்டினேஷன் என்ன தெரியுமா? தள்ளி போடுதல். தள்ளி போடுதலுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை நான் படிக்கும்போது. தள்ளி போடுதலுக்கு காரணமே எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. அதனால் தள்ளி போடுறது. இந்த மாப்பிள்ளை வேணுமா? இல்லை இல்லை அவர் ஹைட்டாக இருக்கிறார். சரி, அடுத்த ஒரு மாப்பிள்ளை வேணுமா? இல்லை இல்லை அவர் குள்ளமாக இருக்கிறாரு. இந்த மாப்பிள்ளை வேணுமா? இல்லை கொஞ்சம் கருப்பாக இருக்கிறாரு. அடுத்த மாப்பிள்ளை ரொம்ப வெள்ளையாக இருக்கிறாரு. தள்ளி போட்டுக்கிட்டே போனால் 45 வயசு ஆயிரும். அப்புறம் இந்த மாப்பிள்ளை வேணுமா? இல்லை வயசு அதிகமான மாதிரி இருக்கு. அப்போது பரலோகத்தில் தான் கல்யாணம் அவங்களுக்கு, இங்கே நடக்காது. தள்ளி போடுதலுக்கு காரணமே எல்லாவற்றிலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பது. யாராவது இருக்கிறீங்களா? எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தெல்லாம் சொந்தரிக்கணும்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ஏன்னா தள்ளி போடுறீங்க. இப்போது செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் இப்போவே செய்யலைன்னா எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் தவறு நடந்து கொண்டு தான் இருக்கும். தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க.
ஒன்றையும் நீங்கள் அடைய முடியாது. ஒன்றையும் அடைய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிலவற்றை அடையாததுக்கு காரணம் தள்ளி போட்டது தான். ஜான் மேக்ஸ்வெல்ன்றவர் ஒரு பெரிய அற்புதமான ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு காரியத்தை எழுதினார். இந்த தள்ளி போட்டதுனால யார் யாரெல்லாம் எவ்வளோ பெரிய நஷ்டம் அடைஞ்சாங்க. ஒரு செகண்டை மிஸ் பண்ணவன் ஃப்ளைட்டை, அவ்வளோதான், ஊருக்கே போக முடியாது. ஒரு செகண்டை மிஸ் பண்ணான், ஆமாவா இல்லையா? ஒரு 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணால் ட்ரெயினே ஏற முடியாது, ஆமாவா இல்லையா? ஒரு 5 நிமிஷத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கலன்னா அவ்வளோதான், செத்தே போயிருப்பார். இப்படியெல்லாம் இருக்குது. தள்ளி போடுதல் நம்முடைய வாழ்க்கையை வாக்குத்தத்தை நிறைவேறுதல் நம்மளை நிறைவேறுதலுக்கு நடத்தவே நடத்தாது. நாம் எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். அப்போ நம்ம எல்லாத்துலையும் குறை கண்டுபிடிக்கிறோம். அதனால நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். குறை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். இல்லைங்க, குறை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. குறை கண்டுபிடிக்கிறது என்னத்தை காண்பிக்குதுன்னா, அதை சரி பண்ணுற ஆளே நீங்கள் தான்றதை காமிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதை சரி பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட தான் இருக்குன்னு காமிக்குது. எல்லாருமே தவறு செய்கிறாங்க, முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளணும். பல சமயங்களில் பாருங்கள், நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன், இந்த ராங் ரூட்டில் நம்ம வரும்போது தான் ஒருத்தர் சத்தம் போடுவான். ஆனால் இதே ஆள் பல தடவை வந்திருப்பான் ராங் ரூட்டில். அது நீங்களா? அப்போ நான் அதான் சொல்லுவாங்கள்ல, மாமியார் உடைச்சா சொல்லுங்க, மாமியார்களே, மாமியார் உடைச்சா அது என்னது? மண் சட்டி. மருமகள் உடைச்சா அது என்னது? பொன் சட்டி. அவ்வளோதான், அதே சட்டி தான். ஆனால் மருமகள் உடைச்சிட்டான்னா அது பொன் சட்டி. அன்னைக்கு தாண்டவம் ஆடுவாங்க பாருங்க மாமியார்கள். நம்மளை பற்றி பேசல, வெளியில் அப்படி இருக்கும். அப்போ பாருங்க, நம்ம செஞ்சா குறை இல்லை, நமக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா சீரியஸாக இருக்கும் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு வந்தா அப்போ யோசித்து பாருங்க, என்ன பாயிண்ட் என்ன? எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. அதனாலேயே தள்ளி போட்டுக்கிட்டே வாரீங்க. அப்போ எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும்? ரொம்ப தூரம் தள்ளி போட்டீங்க 2025 வரைக்கும். கர்த்தர் சொல்ல 2026க்கு முன்னால் சில காரியங்களை கிளியர் பண்ணணும். சொல்லுங்கள், சில காரியங்களை கிளியர் பண்ணணும். சத்தமாக சொல்லுங்கள். 8வது, வெற்றியை குறித்த பயம். வெற்றி அடைந்து விடுவதை குறித்த பயம். நீங்கள் நினைக்காதீங்க தோல்வி அடைவதை குறித்த பயம்னு. வெற்றி அடைவதை குறித்த பயம். ஏன் வெற்றி அடைவதை குறித்த பயம்னா, சில சமயங்களில் பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண விருப்பம் இருக்காது, உறவை கட் பண்ண விருப்பம் இருக்காது. இது எல்லாமே என்னத்தை பண்ணிடும்னா வெற்றி அடைய விடாது. அதனால நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா எப்படி வாழணும்னு தெரியாது, இந்த நட்பு இல்லாமல், இந்த உறவு இல்லாமல். அதனாலேயே பயந்து 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 ஒதுங்கியே நிற்கிறது. நிறைய பேருடைய வெற்றி லைனில் நிற்குது, ஆனால் நீங்கள் அதை சுதந்திரிக்கவில்லை, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் சொல்ல, எல்லாவற்றையும் நான் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் கூட நீ கிளைம் பண்ணாமல் இருக்கிறேன். சாப்பாடெலாம் ஆயத்தம் பண்ணி டேபிளில் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு சாப்பிட மாட்டேன்றீங்க, நீங்கள் எடுத்து அனுபவிக்க மாட்டேன்றீங்க. 9வது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பொறுமை இல்லாதனால நிறையா இழந்துருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, இதெல்லாம் சரி பண்ணு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணு. கடைசியாக 10வது, காம்ப்ரமைஸ். எல்லாவற்றிலும் நாம் சமரசமாகி போகிறோம், எதிர்த்து நிற்க மாட்டேன்றோம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை இனம் கண்டுபிடிக்க மாட்டேன்றோம், சமரசமாகி போகிறோம், இணங்கி போய் விடுகிறோம். சித்தத்தை விட்டு நோக்கத்தை விட்டு போகிறத கூட நம்ம தெரியாத அளவுக்கு நாம் இணங்கி போவதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இவர் எப்படிங்க மிஸ் பண்ணுறது? அப்போ தேவனை மிஸ் பண்ணால் பரவாயில்லையா? வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் இல்லைன்னா பரவாயில்லையா? இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போனது அவர்களால் அல்ல, அவர்களுடைய நட்பினால், மற்றவர்களால். யோசித்து பார்க்குறீங்களா? நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னா, இந்த நட்பை விட்டுட்டேன்னா, இவரை விட்டுட்டேன்னா, அவரை விட்டுட்டேன்னா, நான் சொல்கிறேன், ஒரு தனித்து வாழக்கூடிய ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே தேவை. ஆமென். எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் தேவை. ஆவியானவர் உள்ள இருக்கிறது எதுக்காக இருக்கிறாரு? நம்ம போக்கில் விடுறதுக்கா? இல்லை, நம்மை போதித்து வழி நடத்துவதற்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனால் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 10 காரியத்தை மைண்டில் வைங்க. ஒருவேளை எது உங்கள் காரியம்ன்றதை பாருங்கள். ஒன்றில் நீங்கள் வீக்காக இருப்பீங்க, அல்லது ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் வீக்குன்னு நான் சொல்ல வரல, எல்லாத்துலேயும் நம்ம பலனாக இருக்கிறோன்னு சொல்ல வரலங்க. அவரவர் யார் என்பதை அவரவர் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,
இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஆழமாக என்னை புரிந்து வைத்திருக்கிறக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷே காபா லதா ரபோ சந்தா ரபா லமா ரபா லமா ரபோ ரே காபோ ஷேல ரபோ காபா லபா ராம். அந்த முதல் நாள் வீணாக போகாதுங்க. நான் சொல்கிறேன், ஞானம் உள்ளவர்களை போல நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளே குறிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் சொல்ல, ஒரு கோயிலுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ரிசல்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னத்தை எதிர்பார்க்கிறான்றதை மட்டும் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சரியானது என்று நீங்கள் கவனிங்க. நல்ல காரியங்களை விட்டுட்டு சரியானதில் கவனத்தை செலுத்துங்க. எது உங்களை கவர்ந்து இழுக்குதோ அதுக்கு பின்னாலெல்லாம் ஓட பார்க்காதீங்க. எது உங்களுடைய கவன சிதறல்களுக்கு காரணமாக இருக்குதோ அதுக்கு பின்னால் ஓட பார்க்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸு செக் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுங்க. உங்களுடைய பாவம் ஏதாவது இருக்குதா, ஹலோ செக் பண்ணுங்க. நான் பெரிய அதிநீதிமான்னு காமிக்க முயற்சி எடுக்காதீங்க. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows everything. We cannot hide anything from God. தேவனிடத்திலிருந்து நீங்கள் எந்த ஒன்றையும் மறைக்க முடியாது. ஷகாபா லபா ரபா லபா ரபா. தள்ளி போடுதல், ப்ரொகாஸ்டினேஷன். நான் சொல்கிறேன், தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் அதனால தான் இவ்வளவு டிலேயாக போய்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் வெற்றியை ஏற்ற நேரத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிறார். எந்த ஒன்றையும் நாளைக்குன்னு போடாதீங்க, இன்றைக்கு செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை உணர்த்தினால் உடனே செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ரேகாபா லதா ரபோ ஷபா லபா ரபா. வெற்றியை குறித்து பயப்படாதீங்க, தோல்வியை குறித்து பயப்படாதீங்க, பொறுமை அற்ற மனிதனா வாழாதீங்க. எல்லாத்திலையும் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக காத்துருங்க. காம்ப்ரமைஸ் ஆகி போகாதீங்க. ரோகாபா லமா ரபா ஷபா லபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேகாபா சந்தா ரபு. எல்லாரும் என்ன பாருங்க, இதுக்கு என்ன தேவை? சில காரியங்கள் கடகடன்னு சொல்ல என்ன தேவை தெரியுமா? ஒன்று, நம்முடைய ஆவிக்குரிய மனம் மறுரூபமாக இருக்க வேண்டும். ஆமென். ரினியூ ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மனம் புதிதாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் இதெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா எல்லாமே பாசிட்டிவாக தெரியும், எல்லாமே நல்லது மாதிரி தெரியும், வெளுத்ததெல்லாம் பாலாக தெரியும். மனம் புதிதாகலைன்னா உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்க வேணும். சொல்லுங்கள், ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும். ஜப ஜீவியத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், உபவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேணும். தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்கிறேன், உங்களுடைய லைஃப்பை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆமென். விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏதோ எங்கள் பாஸ்டரும் இங்கே இருக்கிற சிலரும் வந்து பாட்டு பாடி ஆராதனை எல்லாருக்கும் முன்னால் நிற்கிறது ரொம்ப எளிதுங்க. தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். பர்சனல் ப்ரேயர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் சபையில் தனிப்பட்ட ஜபத்தை குறித்து மாத்திரம் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணேன். பர்சனல் ப்ரேயர். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஜபம் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தான நபராக இருக்க முடியாது, ஆரோக்கியமான நபராக இருக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், நடிக்கிறது ரொம்ப எளிது. பர்சனல் ப்ரேயர், ராப்பகலா தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் தேவை. இல்லைன்னா பெரிய பொறுப்புகளை பெற முடியாது. இல்லை என்றால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கடவுளுக்கு ரொம்ப ஆசை என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு. ஆனால் நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னா, மனம் மறுரூபமாக்கப்பட்ட மனமாக இல்லைன்னா உங்களோட நம்பி எதையுமே தேவன் செய்ய முடியாது. வேரன் பஃபெட்ன்ற ஒரு பெரிய ஒரு நிபுணர் சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் பணம் இல்லாததல்ல, பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்போ எவ்வளோ நம்ம வீக்காக இருக்கணும், எவ்வளோ நம்ம இக்னோரண்ட்டாக இருக்கணுன்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, நான் சொல்கிறேன், காலமெல்லாம் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. தட்ஸ் அ ப்ராப்ளம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 25 வயசு பையன் அவங்க வீட்டில் குழந்தையா இடுப்பில் தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கிறோமா? கிடையாது. இன்றைக்கி 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு சபைக்குள்ளே வந்து, ஆனால் காலம் முழுவதும் குழந்தைகளாக இருக்கிறோம்னு பவுல் சொல்கிறாரு. நான் ஒரு ஆஸ் அ சர்ச் பாஸ்டராக நான் சொல்கிறேன், விசுவாசிகளே குழந்தைகளாக இருக்கக்கூடாது. பாலுண்ணத்தக்க குழந்தைகளாக இராமல் ஆரோக்கியமான இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு முதிர்ச்சி உள்ளவர்களாய் புருஷத்துவத்திற்கு வர வேண்டும். பவுல் சொல்ற, குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட வேண்டும். சொல்ல, குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட வேணும். இன்னும் காலம் ஃபுல்லாக குழந்தைகளாக இருக்கக்கூடாது. குழந்தைத்தனமான பேச்சை விடணும், குழந்தைத்தனமான செயல்களை விடணுங்க. இல்லைன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உங்களை ஈர்ப்பாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு நடக்கும். வளர வேண்டும். சொல்லுங்கள், வளர வேண்டும். சொல்லுங்கள், வளர வேண்டும். சொல்லுங்கள், வளர வேண்டும்.
4வது, விசுவாசிகள் தங்கள் சாட்சிகளை குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் பட்டணத்திலும் உலகமெங்கிலும் காத்து கொள்ள வேண்டும். டெஸ்டிமனி லைஃப் இஸ் a very very important. சாட்சி உள்ள வாழ்க்கை அவசியம். பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, சாட்சி உள்ள வாழ்க்கை அவசியம். சொல்லுங்க, சாட்சி உள்ள வாழ்க்கை அவசியம். இங்கே நல்லா அல்லேலூயான்னு பாட்டு பாடிட்டு ரோட்டில் போய் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வார்த்தை எப்படி இருக்குது, உங்கள் பேச்சு எப்படி இருக்குது, உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குது? சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லைன்னா நான் சொல்கிறேன் எதையுமே அனுபவிக்க முடியாது, எதுவுமே நம்மகிட்ட வராது. சாட்சியுள்ள ஜீவியம் அவசியம். 5வது, விசுவாசிகள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும். உலகத்தார் போல நடக்கக்கூடாது. சொல்லுங்கள், உலகத்தார் போல நடக்கக்கூடாது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், உலகத்தார் போல நடக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். சொல்லுங்கள், தேவனுக்கு பிரியமானது. அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். 7வது, 6வது, விசுவாசிகள் தங்கள் மாம்சத்திற்கும் சுய அறிவுக்கும் ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்காம, சுய அறிவுக்கு ஒப்பு கொடுக்காம, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறாரா? இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? உங்களை வழி நடத்துவதற்காக. அவர் சொல்கிறத கேட்டு செயல்படுகிற முதிர்ச்சி உள்ளவர்களாக, பக்குவம் உள்ளவர்களாக நீங்கள் நானும் மாற வேண்டும். 6வது, 7வது, விசுவாசிகள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் அடித்தவங்க சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. கையை பிடிச்சவங்க சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. சில ரொட்டீன் பழக்க வழக்கத்தை இந்த வருஷத்தோட முடிய போகிறோம். ஆமென். ரொட்டீன் தான் ப்ராப்ளமே. சார் ரொட்டீன் அப்படி தான் சார். என்னது ரொட்டீன்? அதனால தான் குப்பமேடாக இருக்குது வீடு. சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் முன்னேற்றத்திற்காக, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக ஞானத்தோட ஜாக்கிரதையோட சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். நல்லா உற்சாகமாக இருக்கணும். சொல்லுங்கள், உற்சாகமாக இருக்கணும். சொல்லுங்கள், பிரைட்டாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை இயேசுவின் நாமத்தில் கலைந்து போடணும். சோம்பேறிகளை வச்சு கர்த்தர் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தருக்கு இருக்கிற வேகத்தில் நீங்கள் ஓடணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அவரோட சேர்ந்து ஓடணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவரோட வேகமாக ஓடணும். அவரோட கூட வேகமாக ஓடணும். ஆமாம் இல்லையா? அவர் எங்கேயோ ஓடிட்டு இருக்கும்போது நாம் பின்னால் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் சோம்பேறி சீக்கிரம் வாங்குவார். ஆமாம் இல்லையா? 2026 ஒரு அற்புதமான தீர்மானம், நான் சோம்பேறியாக இருக்க போவதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான்லாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், அது உற்சாகம்லாம் அர்த்தம் கிடையாது. சோம்பேறித்தனத்துக்கு நிறைய காரணங்கள் நான் சொல்ல முடியும். மைண்டு ஒரு விதமான ஒரு குருட்டுத்தன்மை, ஒரு விதமான மந்தத்தன்மை, டக்குன்னு புரிஞ்சுக்கலாத தன்மை, இதெல்லாம் சோம்பேறித்தனம். அவங்களுக்கு அப்படி இப்போ டியூப்லைட் மாதிரி அமுக்கி அமுக்கி எரிஞ்சு கடைசியில் வர்றதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்டு போயிடும். இல்லை, இது மேலே வாங்கடா நீங்கள் எல்லோரும், ஒன்றும் உருப்புடுற கேஸ் மாதிரி தரலன்னு. ஆமாம் இல்லையா? சோம்பேறித்தனம். சொல்லுங்கள், சோம்பேறித்தனம். 8வது, விசுவாசிகள் குறை கூறுகிறவர்களாக இராமல் குற்றங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், குற்றங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கும். குறை பேசக்கூடாது. இனிமேல் சொல்கிறேன், இந்த சபையில் எந்த குறைகளையும் பேசுகிறவர்கள் பேசக்கூடாது. ஆமென். பேசுகிறவர்கள் இருக்கக்கூடாது, இல்லை பேசுகிறவர்கள் பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென்னு சொல்லுங்கள். ஆமென். ரிசீவ் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 9வது, விசுவாசிகள் பணம், பொருள், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் மகிமையாக பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவனையே தங்கள் மகிமையாக பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க. சங்கீதத்தில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். தாவீது சொல்லுவார், தேவனே என் மேன்மையும் உம்மை பாடும். என்ன மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வேர்டு. என் மேன்மையும் உம்மை பாடும். எல்லாம் என்னுடைய மேன்மையெல்லாம் என் பேரை சொல்லாது. என் மேன்மையெல்லாம் என்ன சொல்லணும்னா என்கிட்டயே சொல்லுது, எல்லாம் நான் அவர்கிட்ட வந்ததுன்னு சொல்லுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பணத்தை பெருசாக பார்க்காதீங்க. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, வாசல் இதெல்லாம் மேன்மை கிடையாது. இதெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது. தேவன் என் கூட இருப்பதான் பெருமை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் முதலிடம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கொடுங்க. அதை தவிர வேறு எந்த ப்ரிஃபரன்ஸும் இருக்க தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கடவுள் அதை பார்ப்பாரு, பார்க்குறாரு. ஆமென். அது மட்டும் இல்லை, விசுவாசிகள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை மாற்ற வேண்டும். நிறைய பேருடைய வஸ்திரங்கள் புதுசாக இருக்குது நியூ இயரில், கிறிஸ்மஸில். பட் இருதயம் ரொம்ப பழசாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வனாந்தரம் வரைக்கும் வந்துட்டாங்க சரீரத்தில். ஆனால் இருதயம் எகிப்திலேயே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 26க்குள்ளே போகிறது பிரச்சனை இல்லை, சரீரம் போயிடும்.
நீங்கள் போகலன்னு வம்பு பிடிச்சா கூட அந்த காலம் இழுத்துட்டு போயிடும். 26 வான்னு எழுதும்போதே எழுதணும், 5/6/2026 தான் எழுதி ஆகணும். ஆனால் உங்கள் இருதயத்தில் எங்கே இருக்கிறீங்கன்றதான் மெயின். அந்த தவறை மறக்க முடியலையா? அந்த குற்றத்தை மன்னிக்க முடியலையா? 2026 வந்திருப்பாங்க. 1980 அந்த ஆள் செஞ்ச பிரச்சனையில தான் பிறகு இப்படி ஆனேன்னுவாங்க. ஹலோ, எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டு 26 வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இருதயங்களை மாற்றணும். சட்டையை மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை. 500 ரூபா இருந்தால் சட்டையை மாற்றிடலாம். ஆனால் இருதயத்தை மாற்றுவதற்கு தான் தொடர்ந்து மனம் மறுரூபமாகணும். கடவுளுடைய ராஜ்யத்தை தேடணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். அது மட்டும் இல்லை, விசுவாசிகள் பாவனைகளை அல்ல பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாவனையை மாற்றுவதல்ல, பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் பழக்க வழக்கங்கள் தான் குணத்தை உருவாக்குகிறது. யூ cannot சேஞ்ச் கேரக்டர், யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் தான் கேரக்டராக மாறுது. சில பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். ஜான் மேக்ஸ்வெல் சொன்னார், நீங்கள் ஒரு பழக்கத்தை பிடித்துக் கொள்கிறீர்கள், அதுக்கப்புறம் பழக்கம் உங்களை பிடித்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் போது நீங்கள் குணத்தை மாற்ற ஆரம்பிப்பீர்கள். பாவனை அல்ல, பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், விசுவாசிகள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள், உங்களை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவர்களை மாற்ற விரும்புகிறீர்களா? ஒரே ஒரு வழிதான் இருக்குது, உங்களை மாற்றுங்கள். தட்ஸ் ஆல். நான் மாற வேண்டும் என்று விரும்பி யாருமே ஆலோசனைக்காக வந்து இல்லை. நீங்கள் எவ்வளோ ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் மாற மாட்டீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மாற்றிவிடும். என்ன தெரியுமா மாற்றம்? மாறினவர்களை நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மாற விரும்புங்கள், மற்றவர்களை மாற்ற விரும்பாதீர்கள். மற்றவர்களை மாற்ற எடுக்கிற முயற்சி, நான் சொல்கிறேன், வேஸ்ட் டைம். நீங்கள் மாறுங்கள். இயேசு சொன்னார், மற்றவரிடத்தில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதை முதலாவது நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமென். கடைசியாக விசுவாசிகள் சபையின் தரிசனத்திற்காக, திட்டங்களுக்காக, தேவைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, கொடுக்க செயல்பட பிரயாசப்படுங்கள். இதெல்லாம் நாம் செய்வது ஏன் அவசியம் தெரியுமா? கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. கடவுள் ஏமாற விருப்பம் இல்லாதவர். அவர் யாரையும் நம்பி ஏமாற மாட்டார். அவர் நம்மை நம்ப விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் ரியல் சேஞ்ச் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் காட். ஒரு சரியான மாற்றத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ராமா ஷபா லதா ரபோ. எல்லாம் 2 நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரீகாபா லபா ரபோ ஷபா லபா ரபா. ஒருவேளை நீங்கள் பாருங்கள், குடும்பமாக இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் புருஷன் இல்லாமல் இருக்கிறாரா? உங்கள் மனைவி இல்லாமல் இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் சபையில் இல்லாமல் இருக்காங்களா? யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்கள் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நல்ல தகப்பனவர். எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு, நீ எடுக்கலையே, நீ அனுபவிக்கலையேன்னு கர்த்தர் துடித்து கொண்டிருக்கிறார். ரேமா சந்தா ரபோ. ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். சில காரியங்கள் நான் சரி பண்ண வேண்டியிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வளர்ச்சி குறைவான நிலை, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விக்கு காரணம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. இம்மெச்சூரிட்டி காரணம் என்பதை புரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடந்துட்டேன், கடவுள் பயம் இல்லாமல் சில காரியங்களை செஞ்சுட்டேன். 2025 நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. இதே ஆளா நான் பிரவேசிக்க கூடாது. சொல்றேன், இதே ஆளா நீ பிரவேசிக்க கூடாது. அப்போ இதே ரிசல்ட் தான் வரும். இன்னைக்கு என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் அடுத்த வருஷமும் வரும். கர்த்தர் சொல்ற, ரிசல்ட்டை மாற்ற விரும்புறியா? சேஞ்ச் யுவர் ஷோ. உன்னுடைய ஷோயிங்கை மாற்று, உன்னுடைய விதைப்பை மாற்று, செயலை மாற்று. சேஞ்ச் யுவர் கேரக்டர், சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், சேஞ்ச் எவ்ரிதிங். இன்னைக்கு ஒரு தரமான தீர்மானம் எடுங்கள், உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ராமா காப்பா காப்பா ஷே லாராமா தனா. யாரை உண்மையாக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு 2 மினிட்ஸ் உண்மையாக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. என் சபை மாறணும்னு விரும்புகிற ஆண்டவரே, என் ஜனங்கள் மாறணும்னு விரும்புகிற ஆண்டவரே. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அசால்ட்டாக பார்க்கக்கூடாது, அதை ஜெயிக்க பலந்தாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். நீங்கள் உங்கள் அண்ணனை மாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் தம்பி மாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா மாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற நண்பர்கள் மாறி, உறவுகள் மாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
சந்தா ரபோ காபா லாபா ராபா லாபா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் வீக்கு தான் ஆண்டவரே, ஆனா எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, இதை ஜெயிக்க பலன் தாங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கண்ணீரோட கேளுங்க, இதை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த வருஷம் முழுவதும் இல்ல பல ஆண்டுகளா நான் இதோட போராடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. இதுல இருந்து மேல என்னால வர முடியல ஆண்டவரே, இதுல இருந்து என்னால ஜெயிக்க முடியல ஆண்டவரே, இதுல இருந்து நான் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. இதுதான் என் வாழ்க்கையுடைய பிரச்சனை எக்ஸாக்ட்டா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா ஜெயிக்க முடியல. I need help Lord, I need help Lord. இப்படி உதவி வேண்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களேன் 2 நிமிஷம். உதவி வேண்டாம்ப்பா, ஆவியானவர் எனக்கு உதவி வேண்டாம்ப்பா. கணவன் மனைவியா ஜெபம் பண்றீங்களா? பிள்ளைகளா ஜெபம் பண்றீங்களா? உன் மேல ஒரு அழைப்பு இருக்குது மகனே, உன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நீ செய்யற எல்லாத்தையும் வாய்க்க பண்ண விரும்புகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு தர விரும்புகிறார். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்பா இன்னைக்கு உன் இருதயத்தோட பேசுறாரு. உன்னுடைய கல்லான இருதயத்தை உடைக்கிறார், சதையான இருதயமா மாற்றுகிறார். இதை மீறி நீ வளர முடியாது, இதை மீறி நீ உயர முடியாது. எல்லாம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தும் நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. யூ ஹேவ் டு கோஆபரேட். நீ கொஞ்சம் ஒப்புக்கொடு, நீ கொஞ்சம் அர்ப்பணி. ராபா சந்தா ரபோ காபா லாபா ராபா லாபா ராபா. ஜெபம் பண்ணுங்களேன், சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன். உங்களை அர்ப்பணிங்க. உங்க பிசினஸ் நல்லா வரணுமா, உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணுமா, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, உங்களுடைய சமுதாயம் நல்லா இருக்கணுமா, எதுக்கு தான் நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க அந்த காரியம் வாய்க்க வேண்டுமா? கர்த்தர் உங்களோட பேசுறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு மதம் மாதிரி இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சில பழக்க வழக்கங்களை விடாம இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் கேட்கிறாரு, ரிசல்ட் வராதே, ரிசல்ட் வராதே, எல்லாரையும் ஏமாத்திரலாம், ரிசல்ட் இருக்காதே. ஹல்லேலூயா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. அர்ப்பணிச்சு பாடுறீங்களா? ஆஹாரா துதிஸ்தோ அப்பனே உமக்கு தந்தை. ஒருவேளை உண்மையாலுமே இந்த செய்திக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா முன்னால வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்ண முடியாது, யாரும் கண்ண தருவாங்க. இந்த செய்திக்கு உண்மையாலுமே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் லைஃப்பில் ஒரு பிரைட்னஸை எதிர்பார்க்குறேன், ஒரு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன். உண்மைதான், என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய அசால்ட் தனத்தை நான் ஒத்துக்கிறேன், அஜாக்கிரதைய சோம்பேறித்தனத்தை நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு சேஞ்ச் லார்ட், ஐ லைக் டு சேஞ்ச் லார்ட். கைண்ட்லி சேஞ்ச் மை செல்ஃப் லார்ட், சேஞ்ச் மீ லார்ட். எல்லாரும் கண்ணமணி யாரும் வெடிக்க போகாதீங்க. உங்களை ஒப்பு கொடுக்கணும் மாத்திரம் முன்னால வாங்க. இந்த பாட்டில் பாடிட்டு இருக்கும்போது ரேபோ சேவரே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். வாங்க, முன்னால வாங்க. இன்னைக்கு தான் உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். நான் சொல்றேன், இன்னைக்கு தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் சில காரியங்களை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஷக்காபா லாபா ராபா லைனா முன்னால வாங்க. பிரைஸ் தேராமா சந்தராபா முன்னால வாங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க. அப்பனே உமக்கு கண்ணீரோட ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்தின் நாள். ஆஹாரா ஆண்டவர் சொன்னார், எது புத்தியுள்ள ஆராதனை? கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வதா புத்தியுள்ள ஆராதனை. உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காம ஒரு அற்புதமான ஆராதனையை செய்ய முடியாது. ஆராதனை அன்பரியே முன்னால வாங்க, முன்னால வாங்க. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில முன்னால வர்றீங்க, சபையில் அல்ல, உங்கள் வாழ்க்கையில முன்னால வர்றீங்க. சில காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுகிறார். உங்களுடைய மனதை மாற்றுகிறார், உங்கள் எண்ணங்களை மாற்றுகிறார், உங்கள் அர்ப்பணிப்பை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், உங்கள் எதிர்காலத்தையே மாற்றுகிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். உங்கள் எதிர்காலம் புதிதாய் மாறுகிறது.
உமக்குகந்த தூய பலியா. முன்னால வந்து முழங்கால் படிக்கிடுங்க. ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய ஒரு பெரிய மறுரூபம் உள்ளத்துல, இருதயத்துல, மனதில் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷம் முதல் எங்கெல்லாம் ஸ்டாக்னட்டா இருக்கிறதோ அந்த எல்லா பகுதிகளையும் நான் உடைத்தறிகிறேன். ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, ஒரு பெரிய ஆண்டவரே உற்சாகம் மகனுக்குள்ளே பாய்வதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். ஒரு விசேஷித்த நோக்கம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் எங்கெல்லாம் கர்த்தாவே முடக்கப்பட்டிருக்கிறதோ அபிஷேகம் திறக்கப்படுவதாக. அபிஷேகத்தின் வாசல்கள், அபிஷேகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. இப்பொழுது இருந்து ஒரு அனாயிண்டிங் மகனுக்குள்ளே பலனடைய செய்வதாக, பலவீனங்களை நீக்குவதாக, எல்லா விதமான கர்த்தாவே உற்சாகமற்ற நிலைமையை நீக்குவதாக. எந்த இடத்துல போராடி கொண்டிருக்கிறானோ மகன் போராட்டத்திலே ஜெயம் பெறட்டும் ஆண்டவரே. ஜெயத்தை நான் பேசுகிறேன், ஜெயத்தை நான் பேசுகிறேன். ரோகாமா துனா ரேகாலு ரேகாபோசே ரூபாகாபோ சபலதா ராபோ. ஹalleluya, ஹalleluya. ஒரு பெரிய நோக்கம் வாழ்க்கையில இருக்கு மகனே. நீ கடைசியாய் உன் லைஃப ஒப்பு கொடு. நான் எல்லாத்தையும் பொறுப்படுத்துகிறேன், எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். ரேகாமா லூதா ராபோ சகலமா ராபா தூராமா சந்தா ராபோ ரேகாமா லூதா ராபோ ரீமா லக்கா துனாமா ராபோ. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட மகன், நீ அழைத்த மகன், நீ அபிஷேகம் பண்ணின மகன். இந்த மகனை பிசாசு திசை திருப்ப முடியாது, முடியாது ஆண்டவரே. ரோகாபா லாபா ராபா லாபா ராபா லாபா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஒரு தனித்துவத்தை நான் பார்க்கிறேன், ஒரு பர்சனல், ஒரு யுனிக்னஸ். ஷேகாதானா மராபா லாபா ராபா. நீ என்ன தெரிந்து கொண்டீரோ அதை அனுபவிக்கட்டும். எதற்காக முன்குறித்தீரோ அந்த பாதையை காட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான குருட்டுத்தனம் நீங்குவதாக, எல்லா மலட்டுத்தனம் நீங்குவதாக. ரோகாமா லூத்தராபோ சபாபாபாபாபாபாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாயா. இந்த வயதிலிருந்து பிள்ளைகள் உமக்கு நேராய் திருப்பப்படுவார்களாக, உடைய ஞானத்திற்குள்ளாக திருப்பப்படுவார்களாக, உடைய வெளிப்பாடுகளுக்குள்ளாக திருப்பப்படுவார்களாக. சிகாபா லூத்தராபா லாபா 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 உராமோ சந்தராபோ ருகாமா லாபா ராபோ ஷேகாலா ராபோ. இயேசுவின் நாமத்தினாலே கிருபை பெற்ற மகளே, கிருபை பெற்ற மகளே, உன் வாழ்க்கையை அர்ப்பணி. உனக்குள்ளே தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீ செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும். உலகத்துக்காக வாழாத, உலகம் உன்னை ஏமாத்திரும். கடவுளுக்காக உன் வாழ்க்கை அர்ப்பணி. கடவுள், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த காரியங்கள் வந்தாலும் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். நீ விட்ட எல்லா கண்ணீரையும் நான் பார்க்கிறேன். நீ உன் வாழ்க்கை அர்ப்பணி. உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்றேன். ரோமா தானா ஷாகா லதா ராபோ. ஹalleluya, ஹalleluya. தூரமா சதா ராபா கபா லாபா ராபா. ஏமாற்றங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் தோல்வியை நான் அறிந்திருக்கிறேன். எந்த இடத்துல நீ விழுந்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்க நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ மேல வருவாய். ஷபா பாபா 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 ருகா பாபா 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 ரேமா துனா மாரா பாலா 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 சந்துரா பாக்கா லாபா ராபோ துராமா லாபா ஏரமி கபோ சந்தராபோ. ஓ ஓ ஓ ஓ. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு தனித்துவமான அபிஷேகம் என் மகளை நிரப்புவதாக, குடும்பத்தை நிரப்புவதாக. குடும்பத்தை குறித்து கவலைப்படாத, குடும்பத்தை குறித்து கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ மாற்றிக்கொள், சில காரியங்களை மாற்றிக்கொள். சில வீணான காரியங்கள் இருந்து வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. என்ன காரியம் உன்னை தடுக்குதோ அதுல இருந்து நீ வெளியே வா. ரூபா பாபா 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 சபா லாபா ராபோ ருகாபா லாபா ராபா ருகாபா லாபா ராபோ ருகாபா லாபா ராபோ. ஓ, எத்தனை துன்பங்கள், எத்தனை துன்பங்கள் நீ அனுபவிச்சது போதும். இதுக்கு மேல நீ அனுபவிக்க மாட்ட.
இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நீ செய்யறதெல்லாம் வாய்க்கப்படும். ஏன்னா நீ மனம் மாறுற. உன் வாழ்க்கையினுடைய மன மாற்றத்தை நான் அறிந்திருக்கிறேன். Shakaba laba rabo diaraba laba rabo shanda rabo kaba laba rabo ruba laba rabo urama shanda rabo rukaba laba rabo. Hallelujah. தொடர்ந்து விடாத மகளை நீ விட்டுறாத. கர்த்தரை விடாத. நீ அவரை நம்பு, ஆழமா நம்பு. எதெல்லாம் பரிசோதிக்கணுமோ நீ பரிசோதித்து பார். எதெல்லாம் உன்னை ஏமாற்றுது, எதெல்லாம் உனக்கு முன்னால நடிக்குது என்பதை நீ கரெக்டா பார். நிறைய காரியங்களை நீ ஏமாறுற. நிறைய பேர் உன்னுடைய நல்ல குணத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. இயேசுவின் நாமத்தினால நீ வேறு பிரித்து பார்க்க கற்றுக்கொள். உனக்கு ஒரு ஜெயம் இந்த ஆண்டு நிறைவுக்குள்ளாக நீ காண போற. நான் உன்னோடு கூட உன்னை வழி நடத்துகிறதை நீ காண்பாய். சண்டா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. நீ ஏமாறக்கூடாது. எங்கெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாயோ அதே இடத்துல நீ உயர போற. சண்டா ரபா கபா பாபா பாபா. ஒரு பெரிய டெஸ்டிமனி உன் வாழ்க்கையில உண்டாக போகுது. ஊராமா சண்டா ரபோ ருகாபா லபா ரபோ. ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய உடன்படிக்கையின் அபிஷேகம் மகனுக்குள்ள இறங்கி வருவதாக. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற மகனாய் இந்த குடும்பத்திலேயே இந்த மகனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். திசை திருப்புகிற மகனாய், தலையெழுத்தை மாற்றுகிற மகனாய் கர்த்தருடைய அபிஷேகம் இந்த மகன் மேலே இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ரூபா கபா லாபா ராபா லாபா. இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய மென்மையை காத்துக்கொள், உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன்னுடைய உண்மையை காத்துக்கொள். நேர்மையாய் வாழ், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். உலகம் ஏமாற்றி இருக்கலாம், கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். எந்த இடத்துல நீ தோற்று போனையோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். புதிய அபிஷேகம், புதிய அழைப்பு. புதிய அழைப்பை பேசுகிறேன். ஒரு வினோதமான அழைப்பை பேசுகிறேன். சரீரத்துக்குள்ளே, ஆவிக்குள்ளே ஒரு வினோதமான அழைப்பை நான் பேசுகிறேன். கர்த்தாவே, தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் நாடுக்குள்ள ஆளுகை செய்வதாக. ரோபோ லோபோ ரோபோ ஷபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபோ ருகாமா லாபா ராபோ ஷண்டா ராபோ ருகாபா லாபா ராபோ ஷபா லாபா ருகாபா லாபா ராபோ ஊராமா ஷண்டா ராபோ. ஹல்லேலூயா. எதுக்காக நீ பிடிக்கப்பட்டியோ அந்த நோக்கம் நிறைவேறும். கவலைப்படாத. பாதியில கர்த்தர் விட மாட்டார். எல்லா பாதியில போயிருமோன்னு நினைக்காத. கர்த்தர் பாதியில விட மாட்டார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழக்கிறன்னு நினைக்காத. எல்லாத்தையும் முதலீடு பண்ணி இருக்கிற கர்த்தர் உனக்கு சகலவற்றையும் திரும்ப பண்ணுவார். வெட்கப்பட்டு தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ நினைச்ச சிங்காசனம் கிடைக்கும்னு, ஆனா நிறைய குழிகள், நிறைய போராட்டம், நிறைய சிறைச்சாலை. கர்த்தர் சொல்றாரு, அதன் வழியா உனக்கு நான் சிங்காசனத்தை தருவேன். அதன் வழியா நீ கிரீடத்தை அடைவாய். ஷபா லகா ராபா லகா ராபா லாபா 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 லாபா. உனக்கு துரோகம் பண்ணினவர்கள் உன் காலில் வந்து விழுவார்கள். யோசேப்பின் வாழ்க்கை போல உன் வாழ்க்கை மாறும். ஷபா லாபா ராபா லாபா லாபா ஓராமா ஷண்டா ராபா பாபா 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 பாபா. ஒரு தெய்வீக சுகம் உச்சந்தலைகள் உள்ளம் கால் வரை ஒரு தெய்வீக சுகம். இந்த வருஷத்தோடு எல்லா வியாதிகளும் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. புதிய ஆண்டுக்குள்ள ஒரு தேவ மகிமையோடு பிரவேசிக்க போகிறாங்க. ஜெபிக்கிறேன். ஞானம், குடும்பத்துக்கான ஞானம், பிள்ளைக்கான ஞானம், சகல ஞானத்தையும் நான் பேசுறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீ அநேகருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போற. சபாலாபாலாபா. உன்னை குறைச்சு மதிப்பிட்டவர்கள் மத்தியில உன் தலையை நான் உயர்த்துவேன். சொந்த பந்தங்கள் மத்தியில உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ விசுவாசிக்கிறத நான் கனம் பண்ணுவேன். நீ என்ன நம்பி இருக்கிறையோ ஆனா நான் கனம் பண்ணுவேன். நீதான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். குழந்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் மகள் மேலே கடைசி வரையில் இருப்பதாக.
ஊரா பாபா பாபா ஷபா லாபா ராபா லாபா ராபோ லூகாபா லாபா ராபோ ரீபா பாபா பாபா. எல்லாம் மாறுது. இந்த வருஷத்தோட எல்லாம் மாறுது. எல்லா குறைகளும் மாறுது. எல்லா கடன் மாறுது. எல்லா பிரச்சனைகள் மாறுது. உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் பழிக்குது. இயேசுவின் நாமத்தினால அத்தனையும் பழிக்குது. சமுதாயத்துல ஒரு பெரிய கௌரவமாய் கர்த்தர் நிறுத்த போறாரு. எங்க தலை குனிந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் ஒண்ணு நிறுத்த போறாரு. சோகா பாபா பாபா. பிள்ளைகளே உன்னை வெட்கப்படுத்துறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, பிள்ளைக்கு புத்தியில உன்னை நான் உயர்த்த போறேன். உனக்கு விரோதமா ரகசியமா தீட்டப்படுகிற திட்டங்கள் வாய்க்காது போக போகுது. ரோமா காபா லாபா ராபோ ஷபா லாபா ராபா லாபா ராபோ தூராமா சந்தா ராபோ. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா குறைகளும் நீங்கட்டும். எல்லா குறைகளும் நீங்கட்டும். இன்னும் அர்ப்பணி மகளை, இன்னும் அர்ப்பணி. இன்னும் உன கர்த்தருக்காக ஒப்பு கொடு. பெரிய காரியங்களை காண்பாய். ஷபா லாபா ராபோ தியாராபா லாபா ராபோ ரோகாமா லாபா ராபோ. இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுகத்தை பேசுற ஆண்டவரே, ஏராள தாராளத்தை பேசுற ஆண்டவரே, என்னெல்லாம் குறையோ அதெல்லாம் நிவர்த்தி ஆவதாக. ஞானத்தினால் நிரப்புவீராக. இன்னும் போதுமான வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. பிரயாணப்படுவதற்கு ஒருவேளை தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கலாம், தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என்னெல்லாம் லேக்கா ஃபீல் பண்றாங்களோ அத்தனையும் வருவதாக. ஒரு பெரிய அர்ப்பணிப்பை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த அர்ப்பணிப்பு இயேசுவின் நாமத்திலே காக்கப்படுவதாக, காக்கப்படுவதாக, காக்கப்படுவதாக. அடிக்கடி அர்ப்பணிக்கிற ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆகிற மகளே, கர்த்தர் சொல்றாரு, இல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாத. பிசாசு உன்னை ஏமாத்த பார்க்கறான். நீ ஏமாறாத. நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை கை பிடிச்சிருக்கிறேன். நிச்சயமா உன்னை நடத்துவேன். நிச்சயமா தூரமா கூட்டு போவேன். கர்த்தர் உன்னை சொல்றாரு, தூரமாய் நீ போக அழைக்கப்பட்டிருக்கிறாய். குறைந்த இடத்துல உன் வாழ்க்கையை முடிச்சிடாத. உனக்கு எது சரின்னு போடுதோ அதை ஜட்ஜ் பண்ணாத. ஆண்டவர்கிட்ட கேள். ஆண்டவர் உன்னை கைட் பண்ண வல்லவராக இருக்கிறார். உன்னை கைவிடவே மாட்டார் கர்த்தர். யாரெல்லாம் உன்னை விட்டுட்டு போக நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை கைவிட நினைக்கிறாங்களோ, எங்கெல்லாம் உதவியற்று நிற்கிறாயோ அவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யற மகளா மாற போற. நீ உதவி செய்ய போற. உன் கை கொடுக்க போது வாரி வழங்க போற. ஷகாபா லூதா ராமா லாபா ராபா லாபா ராபா. இருந்ததை எல்லாம் இழந்துட்டனே நினைக்கிறியா? இல்ல, நீ ஒண்ணுமே இழக்கல. எல்லாமே என்கிட்ட இருக்கு. 2 மடங்கு நான் அவனுக்கு திரும்பி தரேன். 2 மடங்கு நான் அவனுக்கு திரும்பி தரேன். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த அபிஷேகம், அநேகருக்கு தாயா இருக்கிற அபிஷேகம், அநேகரை உருவாக்குகிற அபிஷேகத்தை நான் பேசுறேன். இந்த வீட்டுல, இந்த குடும்பத்துல, இந்த உச்சம் தலை மேல நான் அந்த அபிஷேகத்தை கூறுறேன். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய மகள் மேல ஒரு அபிஷேகத்தை நான் பேசுறேன் ஆண்டவரே. ரோகாபா லாபா ராபா. இனிமே நீ பின்னால இருக்காத, முன்னால வா. தேவன் உன்னை உயர்த்த போறாரு. தேவன் உனக்கு நிறைய பொறுப்புகளை தர போறாரு. ஷபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபோ ருகாபா லாபா ராபோ ஷபா லாபா ராபோ. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த மாடுக்காக நான் சொல்றேன் ஆண்டவரே உம்முடைய ஆவி இந்த மாடுக்குள்ள இறங்குவதாக. எங்கெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கெல்லாம் ஆண்டவரே செல்ஃப் டிசிப்ளின் வேணுமோ அங்கெல்லாம் உடைய அபிஷேகம் வேலை செய்வதாக. அங்கெல்லாம் உடைய அபிஷேகம் வேலை செய்வதாக. எல்லாரும் குற்றப்படுத்துறாங்களா? நீ கவலைப்படாத. நீ எனக்கு முன்பாக நீ அருமையானவன். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்குள்ள ஒரு விசேஷ அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ சாதாரணமான ஆள் கிடையாது. நீ ஒரு பெரிய நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கும் போதே நான் ஒரு பெரிய நோக்கத்திற்காக உருவாகி இருக்கிறேன். உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பிசாசு கொண்டு போக பார்க்கறான். இல்ல, நீ போக கூடாது. நீ சில காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுடைய ஞானத்தை கேள். உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஷபா லாபா ராபா லாபா ராபோ ஷந்தா ராபா காபா லாபா ராபா ருகாபா லாபா ராபோ ஷபா லாபா ராபோ ருகாபா லாபா ராபோ ஷபா லாபா ராபோ ஓராமா ஷந்தா ராபோ காபா லாபா ராபோ ராகாபா லாபா ராபோ ஷபா லாபா பாபா பாபா பாபா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. ஆண்டவரிடத்துல சிலருக்கு பர்சனலா கர்த்தர் பேசியிருக்கிறார். சிலரோட கர்த்தர் பர்சனலா பேசியிருக்கிறார். குறிப்பா உங்க 2 பேரையும் கர்த்தர் ஊழியத்திற்காக அழைப்பார். ஒரு நாள் வரும்போது நீங்கள் 2 பேரும் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பீர்கள். சில காரியங்களில் கர்த்தர் உங்களை டைவர்ட் பண்ணி கர்த்தர் கொண்டு போவார். குறிப்பாக உங்கள் 2 பேரை கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் அடையாளம் போட்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், சில காரியங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். சிலருடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மாற்ற விரும்புகிறார். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். உங்க 2 பேரை யாரும் எனக்கு தெரியாது, 2 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 பேர் மேலே ஒரு விசேஷத்தை ஆவி இருக்கிறது.
ரோமா லாபா ராபோ ஹalleluya. அதே போல மகள் யாருன்னு தெரியல, கர்த்தருடைய அபிஷேகம் அளவற்ற விதத்தில் மகன் மேலே இருக்குது. கர்த்தர் வரும் நாட்களில் ஊழியத்திற்காக எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒரு பெரிய கிருபை மகள் மேலே இருக்குது. எல்லா இடத்துலையும் தோற்று போயிருக்கிறாள். ஆனால் கர்த்தர் அந்த ஏமாற்றத்தை எல்லாம் ஜெயமா மாற்ற போகிறார். எங்க தோல்வி அடைந்தாலோ எங்க ஏமாற்றப்பட்டாலோ அவங்க கண்ணு பார்க்க கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். சபா லாபா ராபா லாபா எல்லார் மேலேயும் ஒரு விசேஷித்த கிருபையை நான் பார்க்கிறேன். விசேஷித்த கிருபையை பார்க்கிறேன். சிஸ்டர் மேல விசேஷித்த கிருபையை நான் பார்க்கிறேன். விசேஷித்த கிருபையை பார்க்கிறேன். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சிஸ்டர், கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அநேகருக்கு தாயா கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அநேகருக்கு தாயாய் வைக்கிறார். நிறைய பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். சிறுமிகளை வாலிப பிள்ளைகளை நடத்த போறீங்க. சோகாபா பின்னால் இருக்காதீங்க. இனி பின்னால் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை முன்னால் அழைக்கிறார். ரோபோ லோபோ ரோபோ ஷபா லாபா ராபா ருகாபா லாபா ராபா. எங்க நீங்க ஒளிந்து கடந்தீங்களோ அங்க கர்த்தர் தூக்கி உயர்த்த போறாரு. எல்லாராலும் மறக்கப்பட்டு கடந்தீங்க, கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்த போறாரு. ருகாபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபோ ஷபா லாபா ராபா லாபா ராபோ ருகாபா லாபா ராபோ ஷபா லாபா ராபோ. ஹalleluya ஹalleluya. ராஜேஷ் குடும்பத்துக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? நிறைய இடத்துல உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல நீங்க மிஸ்யூஸ் பண்ணப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் 2 பேருக்கு சொல்றாரு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை மேல கொண்டு வரும். எங்கெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அங்க இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வருவார். லாபத்தை கொண்டு வருவார். ஷபா லாபா 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 லாபா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். சொல்றீங்களா? இந்த ஊடகம் உள்ளதெல்லாம் அன்பு உமக்காகத்தான். சின்ன வயசுல இருந்து என்னை அர்ப்பணிச்ச ஆண்டவருக்கு, சின்ன வயசுல இருந்து அர்ப்பணிச்சாங்க. ஆண்டவருக்கு முன்னால போய் அழுவேன். ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே? இந்த உலகத்துல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கஷ்டப்படுற குடும்பம், ஒரு நல்ல பின்னணி கிடையாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னு திகைச்சு நின்னேன். அதான் என் வாழ்க்கை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? கர்த்தருடைய அபிஷேகம் ஒருத்தர் மேல இருக்குன்னா அவங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்படி ஃப்ளை பண்ணி கொண்டு போவார். என்கிட்ட ஆண்டவர் ஒண்ணு எதிர்பார்த்தார், அர்ப்பணிப்பு. அவர் கைப்பிடிச்சு நடத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எலிசாவுக்கு பிரியமா இல்லைங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களா? நீங்க இங்கேயே இருக்கிறதுக்காக அழைக்கப்படல. இங்கிருந்து தேசங்களை சந்திக்க போறீங்க. இங்கிருந்து உலகங்களை சந்திக்க போறீங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இந்த சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் ஒன்றுமில்லை என்று தீர்க்கதரிசி போல சொல்லுவீர்கள். கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினம் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் எனக்காய் கையை உயர்த்தி கடைசியா உமக்காகத்தான். நீங்க மட்டும் சத்தங்களை உயர்த்தி, நான் உயிர் வாழ்கிறேன் இந்த உடல்